أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய கொள்கை சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், மேலும் இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டிருக்கிற பேச்சாளர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நீர் சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மா உரையின் ஆரம்பிச்சோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாகவே படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைக்கும் பொழுது மனிதர்கள் ஒன்றோடு ஒருவராக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அன்பையும் பாசத்தையும் மனிதருக்குள்ளே அல்லாஹு வைத்து படைத்திருக்கிறார். அதனால்தான் பாருங்கள், இன்றைக்கு உலகிலே ஒரு குடும்பமாகவோ அல்லது அண்ணன் தம்பியாகவோ வாழக்கூடிய மனிதர்கள் தன் குடும்பத்திற்கு ஏதேனும் ஏற்பட்டால் கூட அது தனக்கு ஏற்பட்டதை போல அவர்கள் வருத்தப்படக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஒரு 2 மாதத்துக்கு முன்பு கேகே நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, அதில் ஒரு நபர், நம்ம ஜமாத்தை சார்ந்தவர், அவர் டீ விற்கிறாரு. டீ வியாபாரம் செய்து போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி காலில் அடிபடுது. எந்த அளவுக்கு என்றால் கால் முட்டி வீங்கிற அளவுக்கு, முட்டி டேமேஜ் ஆகிற அளவுக்கு அடிபடுகிறது. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த முட்டி வலியோடு மருத்துவமனைக்கு சென்று அந்த முட்டியை கட்டு போட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த டீயை விற்றுட்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் கொண்டு கால் அசைக்கொண்டு முடியல. டாக்டர் சொல்லிட்டா முட்டியில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு வெளியே போக முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்தார், மறுபடியும் வேலைக்கு போயிட்டார். இப்படி பல்வேறு மனிதர்கள் இந்த மாதிரி வேலைக்கு போவாங்க. காரணம் என்ன என்பதை யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? நான் இங்கே அமர்ந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் படிப்பு செலவு காசு கொடுப்பது என்று சொல்லி மனிதன் தனக்கு கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும், ஒரு குடும்பத்திலே தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு கஷ்டத்துக்கு மத்தியிலே பிள்ளை படிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு கேட்டால், அந்த பிள்ளையை அந்த தகப்பன் நேசிக்கிறான், அன்பு வச்சிருக்கிறான், பாசம் வச்சிருக்கிறான். அதிலும் குறிப்பாக மனைவிமார்களை எடுத்துக்கொண்டால், தாய்மார்களை எடுத்துக்கொண்டால், பிள்ளை படிக்கிறான் என்பதற்காக காலையிலே எழுந்து அவனுக்கு ஃப்ளாஷில் டீ போட்டு வச்சு, பிஸ்கெட்டை வாங்கி வச்சு, அவன் சரியான டைமுக்கு எழுந்துக்கிறானா இல்லையா அவனை எழுப்பி விட்டு, அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்து, அவனை அனுப்பிச்சு, அதற்கு கணவரை கவனிச்சு, இப்படி எந்த அளவுக்கு மனுஷன் தியாகம் செய்யறான்னு சொன்னா, ஒருவர் ஒரு குடும்பத்திலே ஏதேனும் ஒருவரை நாம் நேசிக்க ஆரம்பித்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் மனிதன் செய்ய தயாராக இருக்கிறான். இது யதார்த்தம். எந்த அளவுக்கு அவன் போறான்னு கேட்டா, வியாசர்பாடியிலே கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். எம்கேபி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மின்சார கசிவு ஏற்படுது. மின்சார கசிவு ஏற்பட்டால் அந்த மின்சார கசிவிலே உள்ள தாயும் பிள்ளையும் மாட்டிக் கொள்றாங்க. 2 வயது பிள்ளை, தாய், 2 பேரும் சிக்கிக் கொள்றாங்க. அந்த தாய்க்கு தெரிகிறது நாம் தப்பிக்க முடியாது, சுத்தியும் நெருப்பெரிக்கிறது, நாம இங்கிருந்து தப்பிக்க முடியாது. பிள்ளை கையில் இருக்குது, பிள்ளையை காப்பாற்றி ஆகணும் என்று சொல்லி பிள்ளையை உடம்போடு அணைத்து கொண்டு அந்த தீயில புகுந்து
இந்த பிள்ளையை பிடிச்சிக்கங்க என்று திருக்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசி கத்தி தன்னுடைய பிள்ளையை தூக்கி போட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றி விட்டு அடுத்த நொடியிலேயே அந்த பெண் மரணத்தை எழுகிறாள். அந்த பெண் மரணிக்க என்ன காரணம்? எப்படியாவது தீவிபத்து ஒண்ணு அந்த பிள்ளையை காப்பாற்றி விட வேண்டும் என்ற பாசம் இருக்குதா இல்லையா? இத மனுஷன் ஏன் செய்யறான்? தன் பிள்ளையின் மீது உள்ள பாசத்தால். இப்படியாக மனிதர் என்ன செய்யணும் கேட்டா, ஒரு மனிதர் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ பாசம் வைத்து விட்டாங்கன்னு சொன்னா, அது யாராக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாம் ஒருவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்காக எப்பேற்பட்ட தியாகம் செய்யக்கூடியதாக மனிதன் மாறி போயிடுறான். ஆனால் மனிதன் ஒன்றை கவனிக்க மறந்து விட்டான். மனிதனை நேசிக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தை நமக்கு கொடுத்த, நம்முடைய பிள்ளையை நமக்கு கொடுத்த, நம்ம மனைவியை நமக்கு கொடுத்த, நமக்கு சொந்தமத்தை கொடுத்த, பணத்தை கொடுத்த, புகழை கொடுத்த, அனைத்தையும் கொடுத்த படைத்த ரப்பல் ஆலமீனை எந்த அளவுக்கு மனிதன் காதல் செய்கிறான், நேசிக்கிறான் என்பதை மனிதன் மறந்து விட்டான். யோசித்து பாருங்க. மனைவிக்காக செய்யக்கூடிய தியாகம், கணவனுக்காக செய்யக்கூடிய தியாகம், இதையெல்லாம் கொடுத்த படைத்த ரப்பல் ஆலமீன் இருக்கிறதா? அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? அல்லாஹ் மீது காதல் கொள்கிறோமா? அவனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோமா? உயிரை கொடுக்க வேணாம். 5 வேளை தொழுகை சரியான முறையிலே நேரத்தோடு தொழுகிறோமா? சற்று உள்ளத்தை உரைசி பாருங்க. நம்ம உண்மையா அப்படி தொழுகிறோமா? 5 வேளை ரொம்ப பெரிய தியாகம் வேணாம். 5 நேரம் சரியான நேரத்தில் அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக எத்தனை பேர் நம்ம தொழுகிறோம்? அல்லாஹ் கொடுத்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் கொடுத்த படைத்த ரப்பல் ஆலமீனை நாம் மறந்து விடுகிறோம். குடும்பத்துக்கு கஷ்டம் என்று சொன்னால் எப்பேற்பட்டு கஷ்டப்பட்டாவது இரவுபாரா கண் விழித்து கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து குடும்பத்துக்கு செலவழிக்கிறோம். படைத்த ரப்பல் ஆலமீன் தானம் தர்மம் செய்ய சொன்னால் என்கிட்ட காசு இல்லை என்றுகிறோம். சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வை நேசித்தால் எப்படி மனிதனை நேசிக்கிறோமோ அதை விட அல்லாஹ்வை நேசிக்கணும். அப்படி நேசித்தால் தொழுவோம்ல 5 வேளை. உண்மையாகவே நான் இறைவனை நேசித்தால் அல்லாஹ் சொன்னபடி 5 வேளை தொழுவேன். பெரிய டாஸ்க் கேட்கல. அல்லாஹ் கட்டளையிட்ட 5 பேரை தொழுகை சரியான முறையிலே பேணக்கூடிய எத்தனை பேர் உள்ளத்துல கை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை நீங்க நம்மளே டெஸ்ட் பண்ணிப்போம். உங்களை என்ன சேர்த்தான் சொல்றேன். அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்றான், பொருளாதாரத்தை வழங்க சொல்றான். எத்தனை பேர் அல்லாஹ் சொல்லிட்டான், குடும்பத்துக்கு எப்படி நான் செலவழிக்கிறனோ அதே மாதிரி நான் செலவழிப்பேன் என்று நினைக்கக்கூடிய எத்தனை பேரு? அப்போ அல்லாஹ்வை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்ன்றத பாருங்க. அல்லாஹ் தான் சொல்றான், திருமறை சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கிற கவர்ச்சி எல்லாம், செல்வம், பிள்ளைகள் எல்லாமே உங்களுக்கு என்னை நேசிப்பதை விட உங்களுக்கு அதிகமாயிடுச்சா காத்திருங்கள் என்ற கட்டளை வருன்றான். ஏன் இது அல்லாஹ் சொல்றான்? ஏன்னா அல்லாஹ் நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறான். ஒரு மீது எப்போது அன்பு வரும்? அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை நான் புரிந்தால்தான் அவரை நேசிப்பேன். உண்மைதானே? மனைவின்றதுக்காக நேசிக்க மாட்டேன். எத்தனையோ மனைவிமார்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க, குலா வாங்கிட்டு போறாங்க. காரணம் என்ன? ஏன் புருஷனை நேசிக்கல. எத்தனையோ பெற்றெடுத்த பிள்ளை தாயை கொலை பண்றான். ஏன் என்னுடைய தந்தையை நேசிக்கல, தாயை நேசிக்கல. இருக்குதா இல்லையா? மேட்டர் என்ன? பந்தம் கிடையாது, உறவு கிடையாது. அங்க மேட்டர் என்ன? விஷயம் என்ன? என் மீது பாசம் வைத்தால் அந்த பாசத்தை நான் திரும்ப தருவேன் என்பதான் உண்மை. அப்ப அல்லாஹ் என்னை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை நான் புரிந்தால், அல்லாஹ் எந்த அளவுக்கு என்னை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறான், எந்த அளவுக்கு என் மேல் காதல் கொண்டிருக்கிறான், எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டால் இறைவனை நேசிக்கக்கூடியவனாக, இறைவன் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக நான் மாறிவிடுவேன். அதான் இன்றைக்கு ஜும்மா உரை.
அல்லாஹ் என்ன எவ்வளவு நேசிக்கிறான், அல்லாஹ் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான் என்பதை சும்மா அவர்கள பார்க்கிறோம். அதுல எந்த அளவுக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான் என்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரொம்பலாம் வேண்டாம், அல்லாஹ் கேட்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய அருளை என்ன முற்பட்டால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களை எவ்வளவு நேசிக்குன்னு தெரியுமா? ஒண்ணும் வேணாம், அல்லாஹ் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கான். கண்ணை கொடுத்துருக்கா, காதை கொடுத்துருக்கா, பிள்ளையை கொடுத்துருக்கா, செல்வத்தை கொடுத்துருக்கா, மனைவி கொடுத்துருக்கா. இப்படி யோசிச்சு பாரு, என்ன முடிவு அவனால? அல்லாஹ் கேட்கிறான், கவுண்ட் பண்ணுடா, நினைச்சு பார்க்க வேணாம், என்னென்ன கொடுத்துருக்கேன்னு கவுண்ட் பண்ண முடியுமா அவனால? அப்ப எப்படி நேசிக்கிற? என்ன சொல்ல வரான்? உன்னால கவுண்டே பண்ண முடியாது, அப்ப எந்த அளவுக்கு அவனை நேசிக்கிற? நீ நேசிக்க வேணாமா? எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்கன்னா, ஹவாசீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு அடிமை பெண், அந்த பெண்ணிற்கு மார்பிலே பால் சுரக்கிறது. பால் சுரந்தா பால் வீணாயிடக்கூடாது, பிள்ளையை தேடுவோம்ல, பிள்ளை கொடுக்கணும். பிள்ளையை தேடுறா, எங்க என் பிள்ளை, பிள்ளையை காணும். சரி என்ன பண்றது? சுரக்கிற பாலை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பசங்க இருப்பாங்களே அவங்கள கட்டி அணைச்சி அந்த அந்த பாலை கொடுக்கிறாள். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய பிள்ளையை பார்க்குறா, அதை போயிட்டு இருக்குது, அவனை பிடிச்சி மார்போடு அணைச்சி அந்த வரக்கூடிய பாலை அந்த பிள்ளைக்கு புகட்டுறா. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சகாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, சகாபாக்களே, இப்போது அந்த பிள்ளைய அந்த தாய்கிட்ட கிடைச்சிருச்சுல்ல, இப்போது அவள் மார்போடு வைத்து அனைத்து பாசத்தோடு தன் பிள்ளைக்கு பாலை கொடுக்கிறாள். அப்படி கொடுக்கிற இந்த தருணத்துல அந்த பெண் அந்த குழந்தையை தீயில எறிவாளா? இல்லை ரசூலா, எப்படி எறிவாங்க? இதை விட எப்படி இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை இந்த தருணத்தில் இந்த பாசம் வைத்திருக்கும் பொழுது தூக்கி எறிய மாட்டாளோ, இதை விட அதிகமாக படைத்த ரப்புல் ஆலமீன் படைப்பினர் மீது, நம் மீது, உங்கள் மீது பாசத்தை வச்சிருக்கானா இல்லையா? அவன் எறிவானா? அவன் எறியற காரணம் என்ன? நம்ம நடவடிக்கை சரியில்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்னா, உண்மையான நன்மை யாரு, உண்மையான தோழர்கள் யார் என்பது எப்போ தெரியுமா? நமக்கு பிரச்சனை வரும்போது தான். சொந்த பந்தம், உண்மையான சொந்த பந்தம், உண்மையான நட்பு, உண்மையான உறவு, உண்மையான தோழன், அது எப்போ தெரியும்? உண்மையான தம்பி, இதெல்லாம் எப்போ தெரியும்? நீ நல்லா இருக்கிறீங்களே, நல்ல ஸ்டேட்டஸ்ல வாழ்றீங்களே, அப்பவும் தெரியாது. நீங்க ஏழையாகி நடுத்தர நிற்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் நடுத்தர நிற்பீங்களே, அப்போ வந்து கை கொடுப்பானே, அதுதான் சொந்தம், அதுதான் தான் நம்பி. அல்லாஹ் சொல்றான், அநீதி இழைத்தவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள், அவன் கேட்கிற பிரார்த்தனைக்கும் எனக்கும் எந்த திரையும் கிடையாது என்றால. இப்ப திரையா இருக்குது, அநீதி இழைத்தவன் விடுங்க, இப்ப நீங்க பிரார்த்தனை செய்றீங்க, நான் பிரார்த்தனை செய்யறேன், எனக்கும் அல்லாஹ்க்கு மத்திய திரை இருக்குதா? திரைலாம் இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? அல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? ஒருத்தன் அநீதி இழைக்கப்பட்டால் அவன் பிரார்த்தனை செய்தால், யார் ரப்புல் ஆலமீனை என்ன அடிமைப்படுத்திட்டான், என்ன அடிச்சுட்டான், என்ன அவதூறு பண்ணிட்டான், என்ன இப்படி பண்ணிட்டான், என் காசை பிடிக்கிட்டான், கை ஏந்துனா அந்த இடத்துல நான் ஆஜராகிறேன், அவனுடைய கோரிக்கை நான் ஏற்கிறேன். அவர் யாராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாஹ் இருக்கட்டும். நீங்க ஒருத்தருக்கு பாதிப்பு பிரச்சனைங்க, அவன் பிரார்த்தனை கையேந்திட்டான், யாரெல்லாம் இப்படி பண்ணிட்டான், கையேந்திட்டான், அல்லாஹ் களத்துல இருக்கிறான். அதான் சொல்ல வரான் அல்லாஹ். அவன் பிரார்த்தனை நேரட்டா இருக்கிறேன். பாதிக்கப்பட்டவன் எவனாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு துணையோடு இருக்கான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அல்லாஹ் நம் மீது அன்பு வைத்திருக்க வேண்டும். சரி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அன்பு வச்சிருந்தா, உன்னை தொட்டவன் எவன்டா நம்ம கேட்போம்ல, நண்பன் போய் சொல்லுவோம், என்ன அடிச்சுட்டா, என்ன இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம். உன்னை தொட்டவன் வேண்டாம் மாப்பிள்ள, ஒரு கை பார்த்தோம்ல இறங்குவோம்ல. அல்லாஹ் சொல்றா, உன்னை தொட்டவன் வேண்டா, உனக்கு அநீதி இழைத்தவன் யார்,
உன் செல்வத்தை திருடியவன் யார்? நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹ் களத்திறங்கன்னு சொன்னா இந்த அநீதி இழைத்தல் அந்த விஷயம் விலகி இருக்கணும். இரண்டாவது, அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் துணை இல்லாவிட்டாலும் அல்லாஹ் சொல்றான், நான் இருக்கேன், நீ கையேந்தி பாரு, அவன் நிலைமை நீ அப்புறம் பார்ப்ப. எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாருங்க. நீ கையேந்திட்டா முடிஞ்சிச்சு. அந்த துவாக்கு அவ்வளவு பெரிய அல்லாஹ் போற கொடுக்குறான். உனக்கு எனக்கு தெரியலடா அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எந்த அளவுக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாக இருந்தால் அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான். நமக்கு இதெல்லாம் இந்த செய்தி தெரியும். ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான். ஒரு நபரை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பானா, விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பானா, எப்பா நான் நோயுற்று இருந்தேனே, என்னை வந்து நீ பார்த்தியா, என்னை விசாரிச்சியா? இப்போ அந்த மனுஷன் சொல்லுவான், எல்லாம் நீ நோயிட்டு இருந்தியா? நீ தான் உலகத்துக்கே ரப்பு, நான் எப்படி உன்னை வந்து விசாரிக்கிறது? இப்போ அல்லாஹ் திருப்பி கேட்பான், இப்போ உன் வீட்டில் ஒருத்தன் உணவு, நான் வந்து உணவு கேட்டு வந்தேனே, எனக்கு நீ உணவு கொடுத்தேன்னு கேட்பான். அப்போ அந்த மனுஷன் சொல்லுவான், யாரா நீ எப்போ கேட்டு உணவு வந்த? நீ கேட்டால் நான் கொடுக்காம இருந்திருப்பானா? இப்போ அல்லாஹ் மறுபடியும் திரும்பி கேட்பான், இப்போ நான் தண்ணி கேட்டு வந்தேனே, எனக்கு கொடுத்தியா? அந்த மனுஷன் சொல்லுவான், யாரா நீ எப்போ கேட்ட? நீ எப்போ உடம்பு சரியில்லாம இருந்த? நீ எப்போ தண்ணி கேட்ட? நீ எப்போ உணவு கேட்ட? அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நான் கேட்டேன், நான் கேட்கலப்பா. உன் வீடு தேடி ஒருத்தன் பசிக்குதுன்னு கையேந்தலையா? சோறு கேட்டு வரலையா? அவனுக்கு சோறு கொடுத்தியா? உன் வீடு தேடி ஒருத்தன் தண்ணி கேட்டு வரலையா? அவனுக்கு தண்ணி கொடுத்தியா? உனக்கு தெரிஞ்சவன் நோய்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும் போது போய் விசாரிக்காம, போயிட்டா காசு போயிடும், பணம் போயிடும் சொல்லி விசாரிக்காம இருந்தியே, நீ அவர்களை விசாரித்திருந்தால், அவர்களுக்கு தண்ணி போட்டிருந்தால், அவர்களுக்கு உணவு கொடுத்திருந்தால், அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்றான். என்ன பார்த்திருப்பா? நீ அவனுக்கு கொடுக்கறது எனக்கு கொடுக்கமா எடுத்திருப்பேன். நீ என்ன பார்த்திருப்பாங்க, நீ என்ன பார்க்கல. ஏன் தெரியுமா? நீ அவனை கவனிக்கல, சக மனுஷனை பார்க்கல. அல்லாஹ் ஒரு கட்டளையா போறான். இதை ஒரு விசாரணை வைக்கிறான். எவ்வளவு பெரிய மாற்று பாருங்களேன். அவனை பக்கத்து இருக்கிற மனுஷன் நீ கவனிக்கலன்னா நான் உன்னை மறுபடியும் விசாரிப்பேன். எவ்வளவு பெரிய கஷ்டம். ஏன்னா நீ கொடுக்கல என்று விசாரணை வைக்கிறான். எந்த அளவுக்கு நான் ஒரு படி மேலே சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் என் தம் மீது வைத்திருக்க பாசத்தை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அபூதரை அழைத்து பேசுறாங்க. அபூதரே, உங்க வீட்டில் குழம்பு வைத்தால் அதுல தண்ணியை கலந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்துரு. ஏன்? நீ நல்ல செல்வ செழிப்புல போய் பணக்காரனா இருப்ப, உங்க வீட்டில் டெய்லியும் பிரியாணியும் குஸ்கா அப்படின்னு பகாரா நீ சொரும்போடு சாப்பிடுவே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாசனை வருமே, தான் சம்பாதிக்க முடியலன்னு கவலை வருமே, ஏன் பொண்டாட்டிக்கு நல்லது செய்ய முடியலையே, என் பிள்ளைக்கு நல்லது செய்ய முடியல கவலை வருமே. அந்த கவலை வரக்கூடாது. ஓ வீட்டில் குழம்பு சரியா, பக்கத்து வீட்டுக்கு வாசனை போறதுக்கு முன்னாடி உன்னுடைய குழம்பிலே தண்ணீரை கலந்து அவனுக்கு கொடு. இதை விட பாசம் இருக்க முடியுமாங்க? நம்ம நெருங்கி சொந்த பந்தோட வரமாட்டான். நீ உணவுல பங்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்து சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கத்து விட்டு அண்டைக்காரரை பத்தி என்று பேசியிருந்தாங்க. எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, ஏன் சொத்துக்கு அவங்கள வாரிசாக்கிடுவாங்களோ என்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்கிட்ட அறிவுரை சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்கிறோமே. ஒரு மனுஷன் மேல எந்த அளவுக்கு பாசம் வைக்கணும், அவன் மேல எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும், அப்படி அன்பு செலுத்த விட்டு அல்லாஹ் விசாரிப்பான், கடுமையா பிடிப்பான் என்பதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? என்ன ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். அப்ப நான் அவன் நேசிக்கணுமா இல்லையா? குடும்பத்தை நேசிக்கிறோம், பிள்ளையை நேசிக்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம், தாயை நேசிக்கலாம். என்னை காதலிக்க ரப்பு இருக்கிறான், அவனை நேசிச்சனா? சில பேருக்கு பாருங்க, அருளை கொடுத்தாலே புரியாது. அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை கொடுத்திருப்பான், அழகான பிள்ளையை கொடுத்திருப்பான், சூப்பரான செல்வத்தை கொடுத்திருப்பான், ஒன்னும் புரியாது. கண்ணை மூடிட்டு அப்படியே போவான். ஒன்ன புடிங்கிட்டான்னு வைங்க, அப்பதான் தெரியும், ஆஹா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து புடிங்கிட்டானே, பிள்ளையை கொடுத்து புடிங்கிட்டானே, மனைவி கொடுத்து புடிங்கிட்டானே, இது வரைக்கும் நல்ல ஜம்முன்னு இருந்தானே, அவனுக்கு நன்றி செலுத்திருந்தா இதை கொஞ்சம் வச்சிருப்பானே. அப்புறம் புலம்புவோம்.
அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக மாறணும். அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக. எல்லாம் இதுவரைக்கும் இவ்வளவு கொடுத்தது போது அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். இன்னைக்கு சொல்றோமா? அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? உண்மையாக உள்ளத்தோடு நேசிங்க. எனக்கு எவ்வளவு நான் செஞ்சிருக்கிற, பதிலுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நம்ம கேட்கிறோமா? இல்ல. ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான்ல, விசாரணை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கடைசியாக நரகத்திலிருந்து ஒரு மனுஷன் எழுந்து வருவான். இந்த செய்தி நல்லா கவனிங்க. வரக்கூடிய நேரத்தில் அவன் என்ன பார்ப்பான்னா, நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றிய ரப்புல் ஆலமீனுக்கே போல திரும்புவான். வெளியே வந்துட்டு அங்க உட்காந்து பார்ப்பான். அங்க ஒரு மரம் அழகா தெரியும். நரகத்திலிருந்து காப்பாற்றின யாரு? அல்லாஹ். அந்த மரத்தை பார்ப்பான். அந்த மரம் அவனுக்கு அழகா தெரியும். அல்லாஹ்ட்ட கேட்பா, யா அல்லாஹ் அந்த மரத்தை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உட்காந்துப்பேன். கீழே தண்ணி இருக்குது, அதை குடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டாங்களா? அல்லாஹ் சொல்றான், எப்பா நான் அவனை கொண்டு விடுறேன், ஆனா அதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன். அல்லாஹ் நேராக எடுத்துக்கொண்டு இந்த மரத்துக்குள்ள இந்த மனுஷனை உட்கார வைக்கிறான். உட்கார வச்சா அதுக்கப்புறம் இன்னொரு மரம் தெரியுது. இந்த மரத்தை இன்னொன்று, இந்த மரத்தை காட்டுறது யாரு தெரியுமா? அல்லாஹ். இந்த மரத்தை காட்டுறது யாரு? அவன் நினைச்சா பாத்திர முடியுமா? சொர்க்கத்தின் இன்பங்களை அவன் நினைத்து அனுபவிக்க முடியுமா? காட்டுறது அல்லாஹ் தான். காட்டி கேட்க வைக்கிறான். கேள்றா. ஒரு மரத்தை உட்கார வச்சுனா இன்னொரு மரத்தை காட்டுறான். காட்டினா அதை பார்த்தோன்னு இவனுக்கு நம்மளால சொல்ல வேணும், அதை பார்த்தோன்னு ஆசை. எல்லாம் அந்த மரம் இதை விட ரம்மியமா இருக்கு, கொஞ்சம் கொடுத்தினா அதுக்கப்புறம் எல்லாம் திரும்ப கேட்குறான், எப்பா இப்போதானப்பா சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? இந்த மரத்தை கொடுத்தா அப்படின்னு நீயே வாக்கு மீறிய அல்ல, இதுக்கப்புறம் மரம் இந்த மரம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு அவனு தூக்கி அந்த 2ஆம் மரத்தை உட்கார வச்சாச்சு. உட்கார வச்ச உடனே சொர்க்கத்துக்காரில் ஒரு மரம் இருக்கு, அல்லாஹ் காட்டுறான். அதை இந்த மரத்தை விட ரம்பியமாக அழகாக பிரமிப்பாக அவனுக்கு ஆசையை ஊட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த மரத்தை மனுஷனுக்கு காட்டுறான். ஏன்? அவனை திருப்திப்படுத்தணும். அவன் மேல அவன் அனுபவிச்சிருக்கான் அல்லாஹ். அவன் கேட்கிறான் அல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ் இவ்வளவு நேரம் கொடுத்த சொர்க்கத்துக்கிட்ட ஒரு மரம் இருக்குது, அது இது 2 மரத்தை விட ரொம்ப பிரம்மியமா இருக்குது, என்ன அங்க கொஞ்சம் உட்கார வச்சிரு. அல்லாஹ் திரும்ப அதே கேள்வி கேட்கிறான், இப்பதானப்பா சொன்னேன், மீற மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? இந்த தடவை இப்ப நீ கொடுத்துரு, இந்த ஒரு தடவை, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். தூக்கி உட்கார வச்சாச்சு. சொர்க்கத்துக்கிட்ட உட்கார வச்சா என்ன இருக்கும்? சொர்க்கவாசிகள் இருப்பாங்கல்ல, சத்தம் கேட்குது. இவரு கேட்ட உடனே உள்ள சத்தம் கேட்குது. எட்டி பார்த்தா சொர்க்கம், மரத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னொரு அப்ளிகேஷனை போடுவோம், அல்ல ரிஜெக்டா போட போறான். எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள மட்டும் அமைச்சிரு. அல்ல திரும்ப கேட்கிறான், ஏன்பா நிறுத்திட்ட? இதை போன்ற இந்த உலகத்தை போன்ற இதை விட பெரிய சொர்க்கத்தை நீ கேட்க மாட்டியா அப்படி கேட்பான். அப்போ மனுஷன் நினைப்பானா, நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒரு 1000 மடம் கொடு, ஏன்பா நிறுத்திட்ட? ஒரு 10,000 அது மாதிரி அல்லாஹ் பேசுவோம். அவன் நினைச்சுக்கிறான், அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளதானே அடங்காட்டு, நீ இதை விட பெருசு சொர்க்கம் தரேன்னு சொல்லி என்னை வந்து பரிகாசம் செய்றியா, கிண்டல் பண்றியா? அல்லாஹ் திரும்ப ரிப்ளை பண்றான், நான் பரிகாரம் செய்யவன் கிடையாது, எதையும் செய்ய படைத்த ரப்பல் ஆலமீன் ஆற்றலுடையவன் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். அப்ப இவனுக்கு பரிசு என்ன? இந்த உலகத்தை போன்ற இந்த உலகத்தை விட பெருசான சொர்க்கம். யாருக்கு இது? நரகத்திலிருந்து தப்பித்த கடைசி மனிதருக்கு. ஏன் இது அல்லாஹ் கொடுக்கிறான்? அல்லாஹ் மனுஷனை நேசிக்கிறான், அன்பு வைக்கிறான். கடைசியான ஒரு செய்தி, படைத்த ரப்பல் ஆலமீன் மறுமையில விசாரணை, ஒரு விசாரணை அல்ல, அந்த பாவங்களை விசாரிப்பாமல, அப்படி விசாரிக்கும் பொழுது பெரிய பெரிய பாவங்களை ஒரு மனுஷனுக்கு மறக்க சொல்லிடுவான். நமக்கு தெரியும், சின்ன பாவங்களை மட்டும் எடுத்து காட்டுங்கன்னுவான். அவன் பயந்துக்கிட்டே வருவான், நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்குறோம், இன்னைக்கு அல்லாட்ட மாட்டணும், இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை எது பண்ணிடப்படாது அல்லாஹ்கிட்ட நெருங்குவான். நெருங்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், இவன் செஞ்ச பெரிய பாவங்களை மறைச்சிருங்க, சின்ன பாவங்களை மட்டும் அவன்கிட்ட காமிங்க. சின்ன பாவம்லாம் ஒன்று சின்ன சின்னதாக எல்லாம் எடுத்து காட்டுவான். இதை பண்ணியா, இந்த நாள் இதை பண்ணியா அப்படின்னு கேட்பான்.
இவனுக்கு ஒன்றும் மறக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா, அவன் உள்ள பயம் வர இருக்கும். என்ன ஏன்னா சின்ன சின்ன மேட்டரை விடலையே, சின்ன சின்ன பாவத்தை விடலையே, பெரும்பாவங்களை எடுத்துக்காட்டினா என்ன ஆகுறது, நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன். அப்போ அவனுக்கு சொல்லப்படும், இந்த சிறு பாவங்களுக்கு பகரமாக உனக்கு நன்மை எழுதப்பட்டு விட்டது, சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லப்படும். அப்ப அவன் சொல்லுவான், மனுஷன் எந்த அளவுக்கு ஆசைப்படுறான் பாருங்க. அந்த சிறு பாவம் சின்ன சின்ன பாவத்தை எடுத்து காட்டி அந்த சின்ன பாவம் நன்மை தந்துட்டேன், நான் பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன், அதையெல்லாம் காரணம் ஏன் நன்மை தருவான்ல. அவன் நினைச்சுக்கிட்டானா சின்ன அல்லாதான் மறைக்க சொன்னான், அவன் நினைச்சுக்கிட்டான் சின்ன பாவங்களை மறைச்சிட்டு பெரிய பாவங்களை மறைச்சு சின்ன பாவங்களை காட்டிட்டு சின்ன நன்மையை கொடுத்துட்டான். இதே பெரிய பாவத்தை காட்டி பெரிய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான் என்று அவன் கேட்கிறான். எல்லாம் பெரிய பாவத்தை காணுமே. படைத்த ரப்புல் ஆலமீன் மறுமையிலே நம்ம இந்த உலகத்தையும் சரி மறுமையில எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான் என்பது இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. நாம் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கையிலே ரப்புல் ஆலமீன் என்னை எப்படி நேசிக்கிறான், நான் எந்த அளவுக்கு அவனை நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட மக்களாக இந்த ஜும்மாவை நம்ம செய்யணும். அதனை நினைவு கொண்டவராக நம்முடைய வாழ்க்கையை பயணிக்கும் போது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த முதலை நிறைவு செய்கிறேன்.